ரமலான் மாதத்தில் சகர் சஹர் நேரம் என்பது அதிகாலை பஜ்ர் தொழுகைக்கு முன் நோன்பை நோற்பதற்காக உண்ணப்படும் உணவாகும். இது சுன்னத்தான பரக்கத் அல்லாஹ்வின் அருள் நிறைந்த நேரமாகும். சகர் செய்வதால் நோன்பு நோற்பதற்கு ஆற்றல் கிடைப்பதுடன் நபி வழியை பின்பற்றிய நன்மையும் கிடைக்கிறது. இந்த நேரத்தில் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன மற்றும் இது இறை நெருக்கத்தை பெற்றுத் தருகிறது. சகர் நேரத்தின் முக்கிய சிறப்புகள். வலியுறுத்தப்பட்ட சுன்னத். சகர் செய்வது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட சுன்னத் ஆகும். ஒரு பேரீச்சம்பழத்தையாவது உண்டு சகர் செய்வது சிறந்தது. பரக்கத் நிறைந்த உணவு. சகர் உணவில் பரக்கத் அருள் உள்ளது. எனவே சிறிதளவாவது சகர் செய்வது சிறந்தது, அதை தவிர்க்க கூடாது. நோன்பாளிக்கு ஆற்றல். பகல் முழுவதும் பசியின்றி சிரமமின்றி நோன்பு நோற்பதற்கு சகர் உணவு உதவுகிறது. இறை மன்னிப்பு. சகர் நேரம் என்பது அல்லாஹ் நரகத்திலிருந்து சிலரை விடுதலை செய்யும் நேரமாகவும் பாவ மன்னிப்பு தேடும் சிறப்பான நேரமாகவும் உள்ளது. மலக்குகளின் பிரார்த்தனை. சகர் உணவு உண்பவர்கள் மீது அல்லாஹுவும் மலக்குகளும் ஸலவாத் ரஹ்மத் செய்கிறார்கள். கவனத்தில் கொள்ள வேண்டியவை. சகர் நேரம் ஃபஜ்ர் தொழுகைக்கு முந்தைய பின்னிரவு நேரமாகும். பாங்கு சத்தம் கேட்பதற்கு முன் விடியற்காலை வருவதற்குள் சகர் உணவை முடித்துக் கொள்ள வேண்டும். சகர் உணவிற்காக எழுவது அல்லாஹ்வை நினைவு கூர்வதற்கும் இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் சிறந்த வாய்ப்பாகும். சகர் செய்வதற்கு மற்றொரு காரணம், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்கள். இவர்கள் நோன்பு வைத்தால் சகரும் செய்ய மாட்டார்கள். இஃப்தர் நோன்பு திறப்பது செய்ய மாட்டார்கள். தொடர்ச்சியாக நோன்பு வைப்பார்கள். யூதர்களுக்கு மாறு செய்யவே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சகர் செய்வதை வலியுறுத்தியுள்ளார்கள். அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நமது நோன்பிற்கும் வேதக்காரர்களின் உபவாசத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாடு சஹர் நேரத்தில் உண்பதுதான். நூல் முஸ்லிம் 2001. நன்மைகளின் தொகுப்பு. ஆன்மீக நன்மைகள், உடல் நல நன்மைகள், மனநிலை நன்மைகள், சமூக நன்மைகள். அல்லாஹுவின் அருகாமை அதிகரிக்கும். ஜீரண அமைப்பு ஓய்வு பெறும். பொறுமை அதிகரிக்கும். ஏழைகள் நிலை புரியும். பாவ மன்னிப்பு கிடைக்கும். உடல் டிடாக்ஸ் ஆகும். கோபம் குறையும். தானம் ஜகாத் சதகா அதிகரிக்கும். மன அமைதி கிடைக்கும். சர்க்கரை மற்றும் கொழுப்பு கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு வளரும். குடும்ப உறவு வலுவாகும். தொழுகை குர்ஆன் வாசிப்பு அதிகரிக்கும். எடை குறைய உதவும். சிறப்பு இரவு. லைலத்துல் கத்ர் -1000 மாதங்களுக்கு சமமான இரவு. தகவல் SAK முசபிஹு.